This episode is brought to you by LinkedIn. Healthcare professionals can lead their careers with LinkedIn. Discover jobs by specialty, preferred shifts, and even desired salary. From mental health therapists to radiology technicians, it's now faster and easier for healthcare professionals to find the right fit. Learn more at linkedin.com/healthcare. Side effects may include faster job placement, improved work-life balance, and increased career satisfaction. ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சோ அந்த காடு வந்து நிப்பாட்டத்துக்கு ஒரு பெரிய ஆறு, அந்த கோலலங்கத்துல அது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அது இருட்டு வரையா நாங்க இறங்கல. அப்ப அந்த சவுண்ட் கேக்குதா அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அந்த சவுண்ட் வந்து மெதுவா அது அந்த காடியிலே தான் இருந்தது. எங்க காடியிலேயே தான் அந்த சவுண்ட் இருந்தது. ஏன் இப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்ப இவர் என்ன பண்ணாரு, சரி நான் இறங்கி பாக்குறேன். ஆனா அங்க வந்து அந்த பப்பீஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அந்த ரோட்ல அந்த சைட்ல பப்பீஸ் எல்லாம் படுத்து இருந்துச்சு. அப்ப காடி எதுவுமே வரல, நீங்க இறங்காதீங்க அப்படி சொன்னேன். அப்ப அவர் சொன்ன மணி ஒரு 12 இருக்கும். அப்ப ஆயிடுச்சு. நம்ம அங்க வங்கிருந்து வெளியாகி வரும்போது இவர் சொன்னேன், இல்ல நான் எதுவும் பாக்குறேன்னு சொல்லி போனட் எல்லாம் திறந்து பார்த்தா அந்த 2 துணி அது காடிக்குள்ள இருக்கு. எப்படி இருந்திருக்கும்? அது 2 துணி, அந்த காப்பீட் மாதிரி ஒரு சின்னதா ஒரு காப்பீட்டு. இவருக்கும் பயம், எனக்கும் பயம். அந்த துணியை நாங்க போய் திருப்பி கொடுக்கவும் முடியாது. எப்படி போய் நம்ம கொடுப்போம்? அந்த ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பையோட சேர்த்து என்ன பண்ணிட்டோம், ரகசியமாவே அந்த ஆப்பிள தூக்கி போட்டுட்டு தாடி எடுத்து மெதுவா வந்து சேர்ந்துட்டோம். அதோட தான் அந்த சத்தமே இல்ல கீதா. ஆனா நாங்க எதுவுமே பாக்கல. ஆனா இது நடந்துச்சு. அந்த உருவமோ எதுவுமே பார்க்கலாம். நான் அந்த சவுண்ட் வந்து அந்த காடியிலேயே தான் இருந்தது. அந்த துணி போட்டு கொஞ்ச நேரம் போட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் காடி சீட்டு தான் பக்கத்துல இருக்கலாம். நான் கொஞ்சம் ஏறி கொஞ்சம் மடி கூட இல்ல அந்த பக்கத்து ஓரமா போய் உட்காந்துட்டேன். ஏன்னா அவ்வளவு பயமா இருந்தது. ரொம்ப வியர்டான ஒரு அனுபவம் தான் இது. அந்த கோலலங்க ரோடு மீமாங்க அப்படிதான் இருக்கும். ஏற்கனவே ஒரு அண்ணன் 2 வாரம் முன்னுக்கு சொன்னதை நான் கேட்டேன். அந்த பச்சி நடந்து போயிட்டாரு காடி கூட திறக்காம அப்படின்னு. அதே ரோடு தான். அப்ப என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? நிச்சயமா உங்களுக்குள்ளார யோசிச்சு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தீங்க 2 பேரும்? மேபி அங்க ஏதாவது சாவு ஏதாவது நடந்திருக்கும். சோ பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் ஒன்னா தூக்கி ஒரு இடத்துல டோபிக்கு போட்டுட்டாங்க. அவங்களோட அந்த இது வந்து கூட வந்துருச்சா அப்படின்ற ஒரு பயம் தான் எங்களுக்கு. மித்தபடி எதுவும் இல்ல. ஆனா பாக்காத வரைக்கும் அப்படின்னு இருந்தது. ஆனா அந்த பச்சை யாருன்னு கடைசி வரைக்கும் தெரியல. ஆனா அந்த கடை இருந்தது. வரும்போது நாங்க அந்த வேலை தான் வந்தோம். அந்த கடையும் இல்ல, அந்த பச்சையும் இல்ல. அங்க இருந்த கடை காணாம போச்சா? மேபி இருட்டுல தெரியாம போச்சோ? சரியா இருட்டுல தெரியாமலையோ இல்ல அந்த பாதியை நாங்க விட்டுட்டோமான்னு தெரியல. அந்த பச்சையும் இல்ல, கடையும் இல்ல. 2 பேரும் தப்பிச்சோம் பொழைச்சோம்னு அந்த ஏரியால இருந்து வெளியே வந்ததுதான் இது. ஒரு 1:30 மணி ஆச்சுக்கிட்டா நாங்க வீடு வந்து சேரும் போது. 1/2 மணி நேரம் எடுத்துச்சு. நாங்க போகும்போது மணி 6 மணிக்கு கொலெக்ஷன் பண்ணிட்டோம். காஜான்ல கொலெக்ஷன் பண்ணிட்டு நம்ம அங்க போகும்போது கரெக்டா மணி 9:30 ஆச்சு. ஏன்னா தேடி போனோம். ஏன்னா அந்த வே வந்து ரொம்ப ஒரு காடு மாதிரி, ஃபுல்லாவே காடு தான். ஏதோ ஒரு இடத்துலதான் வீடு இருக்கு. அப்ப நாங்க கேட்டு போனதே மணி 9:30க்கு மேல ஆச்சு. அப்ப அங்க மழை வேற. நம்ம துணி கொடுத்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அப்ப கொலெக்ஷன்லாம் எப்படின்னு கேட்டுட்டு வரும்போதுதான் இந்த இது நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் சொச்சம் இதுல இருக்கும். ஏன்னா அப்புறம் நம்ம வந்து போகும்போதே வந்து கொஞ்சம் வெளிச்சமா இருந்ததுனால அந்த வேயெல்லாம் நம்ம பாத்துட்டு போனோம்ல. சோ அங்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆனா வரும்போது இந்த சவுண்ட் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுனால பயம் எங்களுக்குள்ள அவ்வளவு பயம். திருப்பி அந்த துணியை குடுக்கணும்னு ஏன் நீங்க யோசிக்கல? ஐயோ கிட்டா எப்படி நம்ம குடுக்கறது? அந்த சவுண்ட் வேற நம்ம கிட்டயே இருக்கே. திடீர்னு ஏதாவது ஒண்ணு திடீர்னு நம்மளுக்கு தெரியாமலே முன்னுக்கு எதுவும் வந்து நின்றுச்சுன்னா, ஐயோ என் துணியை எடுத்துட்டு எங்க போறீங்க கொடுங்க அப்படின்னு அந்த ஒரு பயம் தான். ஆனா கோலலங்கட்ல வந்து அந்த ஆறு வந்து அவ்வளவு அழகா இருக்கும். துணி அங்கேயே போட்டுட்டு ஓடிட்டோம். ஆனா அந்த துணி இவரு சொல்றாரு தனியா அந்த துணி வந்து இவர் எடுத்துட்டு வரலன்னு சொன்னாரு. 2 பண்டல் தான் கொடுத்தாங்க. அந்த 2 பண்டல் நாங்க வந்து சப்மிட் பண்ணிட்டோம். ஆனா இந்த துணி எப்படி அங்க இருந்துச்சுன்னு தான் எங்களுக்கு தெரியல. நம்ம அப்புறமா போய் உங்க கபட்டை திறந்து பாருங்க. யார் கண்டா அந்த துணி உங்க கபட்ல இருக்க போகுது. அதுல இருந்து இன்ன வரைக்கும் ஹஸ்பண்ட் ஓடல. ஒரு 4-5 மாசம் ஆச்சா? 4-5 மாசம் ஆச்சு. ஓடவே இல்ல. அது அந்த அண்ணன் அது பேரு கூட மறந்துட்டேன். சோ அந்த கதை சொல்லும் போது நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே தான் வந்தோம். நமக்கு இது நடந்துச்சு, சரி டைம் இருந்தா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆஹா, அந்த ஏரியாக்கு இன்னும் ஒரு few daysல நான் போக வேண்டியது இருக்கு. என்ன நடக்க போதோ கண்டிப்பா போய் பாருங்க. இல்ல அந்த இதுக்காண்டி சொல்லல, அந்த ஒரு அந்த ஆறுங்க, அந்த நிலம், அந்த மரங்கள் பார்க்க அழகா இருக்கும் அந்த கோலலங்கட் உள்ளுக்கு. ஆனா நீங்க போகும்போது கொஞ்சம் இருட்டா கலெக்ட் பண்ணி கொண்டு வரேன். ஓகே கிட்டா.